அன்பானவர்களே, இன்று நாம் தியானிக்கப் போகும் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சங்கீதம் 23:1. இந்த வசனம் மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை விட்டுவிடமாட்டான். அவன் அவற்றை வழிநடத்துவான். அவன் அவற்றை பாதுகாப்பான். அவன் தேவைப்படும் இடத்துக்கு அழைத்துச் செல்வான். அதேபோல் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். அவர் தூரத்தில் நிற்கும் தேவன் அல்ல, நம்முடன் நடக்கும் தேவன். நான் தாழ்ச்சியடையேன். இது ஒரு நம்பிக்கையின் அறிக்கை. இது ஒரு விசுவாசத்தின் சொல். வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நம்மை தாழ்த்த முயற்சிக்கலாம். மனிதர்கள் நம்மை அவமதிக்கலாம். பொருளாதாரம் நம்மை சோதிக்கலாம். நோய்கள் நம்மை பலவீனப்படுத்தலாம். தோல்விகள் நம்மை உடைக்க முயற்சிக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பர் என்றால் நான் தாழ்ச்சியடையேன். ஏன்? ஏனெனில் என் உயர்வு மனிதர்களிடமிருந்து வருவதில்லை. அது தேவனிடமிருந்து வருகிறது. ஒரு ஆடு மேய்ப்பனுடன் இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். அது தவறான வழியில் போகாது. அது எதிரிகளால் சாப்பிடப்படாது. அதேபோல் நாம் கர்த்தருடன் இருந்தால் நாம் வீழ்வதில்லை. நாம் முற்றிலும் உடையப்பட மாட்டோம். நாம் நிரந்தரமாக தாழ்ந்திருக்க மாட்டோம். இன்று உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை தாழ்த்தியிருக்கலாம். உங்கள் நிலைமை உங்களை தாழ்த்தியிருக்கலாம். உங்கள் கடந்த காலம் உங்களை குற்றம் சாட்டியிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன் மேய்ப்பர். அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை நிலைநிறுத்துவார். அவர் உன் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இதை கூறும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு தைரியம் எழும். ஒரு சமாதானம் நிரம்பும். ஒரு நம்பிக்கை புதிதாய் பிறக்கும். ஆம், கர்த்தர் உங்கள் மேய்ப்பர். நீங்கள் தாழ்ச்சியடைய மாட்டீர்கள். ஆமென்.